வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு இடம் ஃப்ரெடிஸ் ஃபாஸ்பாஸ் பீட்சேரியா. நீங்க கொடுத்திருக்கிற இந்த தகவல்களை பார்த்தா ஒரு காலத்துல இது குழந்தைகளோட சிரிப்பு சத்தத்துல நிறைஞ்சிருந்த இடம். ஆனா இப்போ அது ஒரு இருண்ட சரித்திரத்தோட கல்லறையா மாறி நிக்குது. சரி, இதுக்குள்ள என்ன இருக்குன்னு ஆழமா அலசுவோம். கண்டிப்பா. ஆனா இது வெறும் ஒரு பேய் பீட்சா கடையோட கதை இல்ல. அதுக்கும் மேல இது ஒரு மனுஷனோட மன அதிர்ச்சி, அவனோட நினைவுகள், அப்புறம் கடந்த காலம் எப்படி நிகழ்காலத்தை துரத்துதுங்கிற ஒரு ஆழமான கதை. நாம இதுல வர்ற ஒவ்வொருத்தரோட நோக்கத்தையும் பார்க்கலாம். கதை ஆரம்பிக்கிறதே ஒரு பதட்டத்தோட தான். ஒரு பாழடைஞ்ச பில்டிங், அதுக்குள்ள ஒரு செக்யூரிட்டி கார்டு உயிருக்கு பயந்து ஓடிட்டு இருக்கார். யாரோ அவரை துரத்துறாங்க, ஆனா அது யாருன்னு நமக்கு காட்டல. ஆமா, கடைசியா அவரை ஒரு மிஷின்ல கட்டி போடுறாங்க. கூர்மையான பிளேடு இருக்கிற ஒரு முகமூடி அவர் முகத்துக்கிட்ட வருது. அவரோட அலறலோட அந்த சீன் கட் ஆகுது. அதுவே வரப்போற ஆபத்துக்கு ஒரு முன்னோட்டம் மாதிரி இருக்கு இல்லையா? அது வெறும் முன்னோட்டம் இல்ல. அந்த சித்திரவதை நாற்காலி, அந்த முகமூடி, இது எல்லாமே இந்த கதையில திரும்ப திரும்ப வரும். அது அந்த இடத்தோட ஒரு கையெழுத்து மாதிரி. சரி, இப்போ நிகழ்காலத்துக்கு வருவோம். கதையோட ஹீரோ மைக். அவரோட வாழ்க்கையே ஒரு போராட்டம் தான். ஒரு மால்ல செக்யூரிட்டியா வேலை பார்க்கறார். ஆனா ராத்திரியில சரியா தூங்க முடியல. ம். அந்த தூக்கமின்மைக்கு காரணம் சாதாரண மன அழுத்தம் இல்ல. அது ஒரு தேடல். சின்ன வயசுல அவரோட தம்பி கேரட் காணாம போயிருக்கான். அந்த பயங்கரமான நினைவில இருந்து அவரால வெளியவே முடியல. ஓஹோ, அதனால தானா? ஆமா. தன்னோட கனவுகள கண்ட்ரோல் பண்ணா, அந்த பழைய நினைவுக்குள்ள போய் தம்பிய கடத்தினவன் யாருன்னு கண்டுபிடிக்க முடியும்னு நம்புறா. இதுதான் அவரை இயக்குற ஒரு முக்கியமான சக்தி. ஆனா இந்த மன உளைச்சலாலேயே வேலையும் இழந்துடுறாரு. மால்ல ஒரு அப்பா தான் பையனை திட்டுறத பார்த்துட்டு அவர்தான் குழந்தையை கடத்த வந்தவர்னு தப்பா நினைச்சு. அவரையே அடிச்சிடுறாரு. அதனால அந்த வேலையும் போயிடுது. இப்போ அவருக்கு ஒரே ஆதரவு அவரோட தங்க ஆபி மட்டும்தான். அப்போதான் அடுத்த சிக்கல் வருது. அவங்க அத்தை ஜேன், அவங்க ஆபிய தத்தெடுக்க பாக்குறாங்க. ஆனா பாசத்துக்காக இல்ல. கரெக்ட். அரசாங்கம் கொடுக்கிற பணத்துக்காக மட்டும்தான். மைக்குக்கு வேலை இல்லைன்னு தெரிஞ்சா சட்டப்படி ஆபியோட காவலை அவங்க ஈஸியா வாங்கிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு இக்கட்டான நிலைமையில தான் ஸ்டீவ் ராக்லன் ஒருத்தரை பாக்குறார். அவர்தான் பல வருஷமா பூட்டி கிடக்கிற அந்த ஃப்ரெட்டி ஃபேஸ்பேர்ஸ் பீட்சேரியாவுல நைட் வாட்ச்மேன் வேலையை கொடுக்கறார். அந்த இடம் விசித்திரமானது. சம்பளமும் கம்மின்னு தெரிஞ்சும் ஆபிய தன்னோட வச்சுக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக மைக் அந்த நிலையை ஏத்துக்கிறாரு. இதுதான் அந்த கொலையாளியோட முதல் நகர்வு. ஆமா, அவன் வேணும்னே தான் மைக் அந்த இடத்துக்கு வரவழைக்கிறான். தன்னோட பழைய விளையாட்டு மைதானத்துக்கு ஒரு புதிய பொம்மைய கொண்டு வர்ற மாதிரி. ஆனா இது மைக்குக்கு அப்போ தெரியாது. முதல் நாள் ராத்திரி மைக் அந்த இடத்துக்குள்ள போறாரு. அது அப்படியே 80கள்ல உறைஞ்சு போன மாதிரி இருக்கு. எல்லா இடத்துலயும் தூசி. அங்கே 4 பெரிய அனிமேட்ரானிக் ரோபோக்கள். ஃப்ரெட்டி, பானி, சிக்கா, ஃபாக்ஸி. ஆனா அவர் வேலைய பார்க்கல. அவரோட நோக்கம் வேற. தூக்க மாத்திரைய போட்டுட்டு மறுபடியும் அதே கனவுக்குள்ள போறாரு. தம்பி கடத்தப்பட்ட அந்த கனவு. கடத்தல்காரனோட முகத்தை பார்க்க முயற்சி பண்றாரு, ஆனா முடியல. பயத்துல வியர்த்து விறுவிறுத்து எழுந்துடுறாரு. ஆனா அவர் தூங்கிட்டு இருந்த அந்த நேரத்துல தான் அந்த இடத்துல உண்மையான பயங்கரம் நடந்திருக்கு. ஆமா, இங்கதான் கதை ஒரு த்ரில்லர்ல இருந்து ஹாரரா மாறுது. அத்த ஜேன் அனுப்புன சில ஆட்கள், அதாவது ஆபியோட ஆயா மேக்ஸும் அவளோட ஆட்களும் அந்த பீட்சா கடையா அடிச்சு நொறுக்க உள்ள வராங்க. மைக்குக்கு கெட்ட பேர் உண்டாக்க, ஆனா அவங்க எதிர்பார்க்காத ஒண்ணுங்க நடக்குது. அந்த அனிமெட்ரானிக்ஸ் அதுங்க அசைய ஆரம்பிக்குது. அது வெறும் மெஷின் இல்ல, அதுக்குள்ள ஏதோ உயிர் இருக்குன்னு நமக்கு முறையா தெரியுது. உள்ள வந்தவங்கள ஒண்ணு ஒண்ணா அந்த ரோபோக்கள் வேட்டையாடி கொள்ளுது. சிகாவோட கையில இருக்கிற ஒரு சின்ன கப்கேக் கூட. ஆமா, அந்த கப்கேக் உயிர் பெற்று ஒருத்தரை கடிச்சு குதிருது. அது ரொம்ப ரொம்ப கொடூரமான காட்சி. ஆனா காலையில மைக் எந்திரிச்சு பார்க்கும்போது அந்த இடம் ராத்திரி இருந்த மாதிரியே சுத்தமா இருக்கு. கொலை நடந்த எந்த அடையாளமும் இல்ல. இது எப்படி? இதுதான் அந்த இடத்தோட மாயாஜாலம். அது தனக்குள்ள நடந்த குற்றங்களை மறைச்சுக்குது. அடுத்த நாள் ராத்திரி வெனசான் ஒரு போலீஸ் அதிகாரி வர்றாங்க. அவங்களுக்கு அந்த இடத்த பத்தி நிறைய தெரிஞ்சிருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க? 80கள்ல 5 குழந்தைங்க இங்க காணாம போயிருக்காங்க. அவங்க உடம்பு கூட கிடைக்கலன்னு சொல்றாங்க. இந்த இடம் மனுஷங்களோட மனசோட விளையாடும், ஜாக்கிரதையா இரு அப்படின்னு மைக்க எச்சரிக்கை பண்றாங்க. ஓகே, இது வரைக்கும் அந்த ரோபோக்கள் கொடூரமான கொலைகாரர்களா தெரியுது. ஆனா ஆயா வராததால மைக் வேற வழி இல்லாம ஆஃபிய வேலைக்கு கூட்டிட்டு போறார். அங்கதான் மொத்த கதையும் மாறுது. ஆமா, தலைகீழ மாறுது. ஆஃபி அந்த ராட்சச ரோபோக்களை பார்த்து பயப்படல.
ஆச்சரியமா அந்த ரோபோக்களும் அவள தாக்காம அவ கூட சேர்ந்து விளையாடுது. டேபிள், சேர் எல்லாம் வச்சு ஒரு கோட்டை கட்டுறாங்க. ஆஃபி டான்ஸ் ஆடுறா, அதுங்க கை தட்டுது. அது ஒரு நம்ப முடியாத காட்சி இல்லையா? இதுதான் இந்த கதையோட ஜீனியஸ். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரவுடிகள கொடூரமா கொன்ன அதே ரோபோக்கள் இப்போ ஒரு குழந்தையோட விளையாடுது. நாம அவங்கள அரக்கர்களா பார்க்கணுமா இல்ல பாதிக்கப்பட்டவங்களா பார்க்கணுமான்னு ஒரு குழப்பம் வரும். கரெக்ட். அவங்க கெட்டவங்கல்ல, அவங்க உடைஞ்சு போனவங்க மாதிரி. எக்ஸாக்ட்லி. இந்த நேரத்துல தான் போலீஸ் அதிகாரி வெனசா வராங்க. அவங்க இத பார்த்து அதிர்ச்சி அடையல. அப்போதான் உண்மைய உடைக்கிறாங்க. நான் சொன்னனே 5 குழந்தைங்க காணாம போனாங்கன்னு. அவங்களோட ஆவி தான் இந்த ரோபோக்களுக்குள்ள இருக்கு. அதனால தான் அதுங்க ஆஃபி கூட விளையாடுதுன்னு சொல்றாங்க. இப்போ மைக்குக்கெல்லாம் புரிய ஆரம்பிக்குது. தன்னோட கனவுல வர்ற குழந்தைங்களும் இவங்க தான். தம்பி கேரட் கடத்தப்பட்டப்போ அங்கிருந்தவங்களும் இவங்க தானே புரியுது. ஆமா. உடனே அவரோட தேடல் ஒரு புதிய திசையில போகுது. இந்த குழந்தைங்க கிட்ட பேசினா கடத்தல்காரன் யாருன்னு தெரிஞ்சுக்கலான்னு நினைக்கிறார். ஆனா அந்த ஆவிகளோட நோக்கம் வேற. அவங்க ரொம்ப காலமா தனிமையில இருக்காங்க. ஆவி அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. அவளை தங்களோட உறுத்தியா நிரந்தரமா தங்களோடவே வச்சுக்க ஆசைப்படுறாங்க. அதாவது ஆவியையும் கொன்னு அவளோட ஆவிய ஒரு காலி அனிமேட்ரானிக் உடம்புக்குள்ள சிறைப்பிடிக்க திட்டம் போடுறாங்க. அது ஒரு கொடூரமான அன்பு. தன் தம்பிய பத்தின உண்மையை தெரிஞ்சுக்கணுங்கிற வெறியில மைக் ஒரு பெரிய தப்பு பண்றார். அதிகமா தூக்க மாத்திரையை சாப்பிட்டு வேணும்னே ஆழ்ந்த கனவுக்குள்ள போறார். அங்க அந்த 5 குழந்தைங்களுக்கிட்டையும் ஒரு ஒப்பந்தம் போடுறார். ஆமா, என் தம்பிய காட்டுங்க, பதிலுக்கு நான் ஆவிய தர்றேன்னு துக்கத்துல மனசு உடைஞ்சு சொல்லிடுறார். அவர் செஞ்ச தப்ப உணர்றதுக்குள்ள ஒப்பந்தம் முடிஞ்சிருது. கனவுல அந்த குழந்தைங்க அவரை தாக்க ஆரம்பிக்கிறாங்க. நிஜத்துல அவரு கண்ணு முழிச்சு பார்க்கும்போது கதையோட ஆரம்பத்துல நாம பார்த்த அதே சித்திரவதை நாற்காலியில அவர் கட்டப்பட்டிருக்கார். அவர் எப்படியோ அங்கிருந்து தப்பிக்கிறார். ஆனா அதே நேரத்துல கோல்டன் ஃப்ரெட்டின்னு ஒரு மர்மமான கரடி ரோபோ மைக்கோட வீட்டுக்கு போய் அத்தை ஜேனை கொன்னுட்டு ஆஃபிய கடத்திக்கிட்டு பீட்சரியாவுக்கு வந்துடுது. காயத்தோட நேரா வெனசா கிட்ட போறார். அப்போதான் வெனசா எல்லா உண்மையும் சொல்றாங்க. அந்த 5 குழந்தைங்களையும் மைக்கோட தம்பி காரட்டையும் கடத்தி கொன்னது வேறு யாரும் இல்ல, அவங்களோட சொந்த அப்பா தான். என்னது? ஆமா, அந்த ஆள் தான் மைக்குக்கு வேலை கொடுத்த ஸ்டீவ் ராக்லின். அப்படியா? ஸ்டீவ் ராக்லின் தான் கொலையாளியா? அவன் ஒரு மஞ்ச முயல் காஸ்டியூம் போட்டுக்கிட்டு குழந்தைங்கள கவர்ந்து கொன்னுருக்கான். அப்புறம் அவங்க உடம்ப அந்த ரோபோக்குள்ள மறைச்சு வச்சிருக்கான். அதனாலதான் உடல் கிடைக்கவே இல்ல. இப்போ அந்த ஆவிகளை அவன்தான் கண்ட்ரோல் பண்றான். இதுதான் அவனோட முழு திட்டம். மைக்கோட கடந்த கால வலிய பயன்படுத்தி அவரை வேணும்னே இந்த இடத்துக்கு வரவழைச்சு தன்னோட கொடூரமான விளையாட்டை தொடர்ந்திருக்கான். இப்போ மைக், வெனசா 2 பேரும் ஆவிய காப்பாத்த அந்த பீட்சரியாவுக்குள்ள போறாங்க. அங்கு மஞ்சள் முயல் உடையில ஸ்டீவ் நிக்கிறான். அவன் 2 பேரையும் தாக்கி தன் சொந்த மகனு கூட பார்க்காம வெனசாவை கத்தியால குத்திடுறான். எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிற நேரத்துல ஆபி ஒரு புத்திசாலித்தனமான வேலையை செய்யறா. அவள் ஒரு படம் வரையறா. அதுல அந்த மஞ்சள் முயல் மத்த குழந்தைங்களை துன்புறுத்துற மாதிரி வரைஞ்சு அத அந்த ரோபோக்கள் கிட்ட காட்டுறா. அத பார்த்ததும் அந்த ரோபோக்களுக்குள்ள இருக்கிற ஆவிகளுக்கு பழைய நினைவுகள் வருது. தங்கள கொன்னது இந்த மஞ்சள் முயல் தானே அதுங்களுக்கு புரியுது. ஸ்டீவோட கட்டுப்பாட்டுல இருந்து விடுபட்டு அவனை சுத்தி வளைக்குதுங்க. அப்போதான் அவனோட சொந்த டெக்னாலஜியே அவனுக்கு எதிரா திரும்புது. அவன் போட்டிருக்கிற அந்த ஸ்பிரிங் லாக் சூட் செயல் இழந்து உள்ள இருக்கிற இரும்பு கம்பிகள் எல்லாம் வேகமா உள்ள அமுங்கி அவனையே நசுக்கி கொன்னுடுது. நான் எப்பவும் திரும்பி வருவேன்னு கத்திக்கிட்டே அவன் இருட்டுக்குள்ள இழுத்துச் செல்லப்படுறான். அவனோட சொந்த கண்டுபிடிப்பே அவனுக்கு கல்லறையா மாறிடுது. கடைசியா மைக், காயமடைஞ்ச வெனெசா, ஆபி 3 பேரும் அங்கிருந்து தப்பிக்கிறாங்க. மைக் தன் கடந்த காலத்திலிருந்து வெளியே வந்து ஆபிக்காக வாழ ஆரம்பிக்கிறான். அவங்க 2 பேருக்கும் இடையில இருந்த இடைவெளி குறைஞ்சு ஒரு நிம்மதியோட படம் முடியுது. ஆனா அந்த வில்லன் சொன்னானே நான் எப்பவும் திரும்பி வருவேண்டு, அது வெறும் சினிமா டயலாக் தானா இல்ல அதுக்கு வேற அர்த்தம் இருக்கா? நீங்க கொடுத்திருக்கிற குறிப்புகள்ல இதோட அடுத்த பாகத்தை பத்தியும் சில விஷயங்கள் இருக்கு. அது வெறும் டயலாக் இல்ல, அதுதான் அந்த பிரபஞ்சத்தோட மைய கருத்து. தீமை வந்து சாகாது, அது தன்னோட வடிவத்தை மாத்திக்குது. அடுத்த பாகத்தோட கதையில சார்லட்னு ஒரு சிறுமி ஃப்ரெட்டியால கொல்லப்படுறா. மைக்கேல்னு ஒரு புதிய வில்லன் வர்றான். ஓஹோ. அவன் தன் நண்பர்களையே கொன்னு அவங்க ஆவிகளை ரோபோக்குழுக்குள்ள செலுத்தி கண்ட்ரோல் பண்றான். அப்ப ஆஃபியும் இந்த ஆபத்துல சிக்கறாங்களா? ஆமா, ஆபி ஒரு பேஸும் ஃப்ரெட்டி முகமூடியால ஏமாற்றப்பட்டு தவறுதலா மறுபடியும் அந்த கொலையாளி ரோபோக்களை வெளியே விட்டுடுறா. ஆனா கதையோட முக்கியமான திருப்பம் இறுதி காட்சியில தான் வருது. அது என்ன? சார்லட்டோட ஆவி மைக்ட்டு வந்து வெனெசா இந்த ரோபோக்களோட தொடர்புல இருக்கிற வரைக்கும் ஆபத்து நீங்காது, நாங்க உங்களை துரத்திக்கிட்டே இருப்போம்னு எச்சரிக்கை பண்ணுது. ஒரு நிமிஷம்.
வெனஸா தொடர்புலையா? அடுத்த கணமே அந்த சார்லட்டோட ஆவி ஹாஸ்பிட்டல்ல கோமாவுல இருக்கிற வெனெசாவோட உடம்புக்குள்ள புகுந்துடுது. என்ன சொல்றீங்க? அப்போ அந்த வில்லன் உருவாக்கிய தீமை இப்போ அவனோட மகளோட உடம்பு மூலியமா உயிர் வாழப் போகுதா? சரியா சொன்னீங்க. ஒரு அரக்கனை அழிச்சாலும் அவன் விட்டுட்டு போன பாதிப்பு, மைக்கோட மன அதிர்ச்சி, வெனசாவை துரத்துற நினைவுகள், அந்த ரோபோக்களுக்குள்ள சிக்கிய ஆவிகள் அப்படியே தான் இருக்கு. அந்த அனிமேட்ரானிக்ஸ் ஒரு சக்தி வாய்ந்த குறியீடு மாதிரி. ஒரே நேரத்துல குழந்தைகளின் சின்னம், பாதிக்கப்பட்ட ஆவிகள், அப்புறம் பயங்கரமான அரக்கர்கள். உண்மை தெரியும் போது அதுங்க பக்கம் மாறுறது, பாதிக்கப்பட்டவங்களுக்கும் நீதி கிடைக்க ஒரு வழி இருக்குன்னு காட்டுது. இறுதியா நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வி. அந்த வில்லன் ஸ்டீவ் தோற்கடிக்கப்பட்டான். ஆனா அவனோட தீமை இப்ப வெனஸா உடம்புல ஒரு ஆவியா வாழ ஆரம்பிச்சிருக்கு. அப்படியானா இந்த மாதிரி ஆழமா வேரூன்றிய ஒரு தீமைய உண்மையிலேயே முழுசா அழிக்க முடியுமா? இல்ல அது ஒவ்வொரு முறையும் தோற்கடிக்கப்படும் போதும் இன்னும் பயங்கரமான ஒரு புதிய வடிவத்தை எடுத்துக்கிட்டே இருக்குமா? யோசிச்சு பாருங்க.